ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசால ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு மேங்கோ ரசமலாய் மேங்கோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் அண்ட் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே நல்ல ஒரு பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேங்கோஸை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைட்ஸையும் கட் பண்ணி நம்ம ஃபுல் மேங்கோ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேங்கோஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ரசமலாய் ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி மேங்கோஸை ஃபஸ்ட்டு க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸை பார்த்திங்கன்னா நம்ம பீல் இல்லாமல் அதாச்சும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த பல்ப்பு மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெறும் பல்ப்பு மட்டும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சுகரும் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாகரி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேங்கோவோட ஸ்வீட்னஸே போதும்னா நீங்கள் சுகர் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸ்சரை பார்த்திங்கன்னா ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சதில் பாதி மட்டும் பேனில் சேர்த்துக்கலாம். மிச்ச பாதி நம்ம ரஸ்மலாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாச்சும் அந்த மலாயோட இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாதி மட்டும் நம்ம பேனில் சேர்த்துட்டு நல்லா இது திக்காக ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மேங்கோவோட அந்த ரா ஸ்மெல்லும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம இது குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வருது. இன்னுமே பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகணும். அதில் இருக்க அந்த வாட்டர் எல்லாம் நல்லா இவாப்ரேட் ஆகிட்டு வெறும் அந்த மேங்கோவோட பல்ப் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே திக்காகி வரணும். ஸோ இது ரொம்பவே யூனிக் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ யூஸ்வலாக நம்ம ரசமலாய் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்கில் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு மேங்கோ டேஸ்ட் நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கிறேன். மில்க் பவுடர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை நல்லாவே ஆற விட்டுடலாம். ஸோ இது நல்லா ஆறுற டைமில் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஸோ இது நல்லாவே ஆறட்டும். ஸோ இது ஆறுற டைமில் நான் இங்கே ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ இல்லை மவுல்டோ வச்சு நம்ம இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி உருட்டுறதுல நல்லாவே ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விடும்போது அந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா திக்காக இல்லாமல் தின்னாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாக ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தின்னாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரஸ்மலாய் பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். அண்ட் உள்ளே அந்த மில்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அப்சார்ப் ஆகியிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல தின்னாக ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தின்னாக ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிறேன். மில்க் சேர்த்துட்டு நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மேங்கோ பல்ப் இருந்தது இல்லையா, ஸோ அந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துட்டு நல்லாவே ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஒரு மலாய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நான் இங்கே குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இந்த குங்குமப்பூ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ மிக்ஸ்சர் ஸோ அதை சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மில்க் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மில்க்கு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மில்க் சேர்த்துட்டு இதை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடும். எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபோல்ட் ஆகிடும்.
ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற ப்ரெட்லேயும் பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்க மிக்ஸ்சர் வச்சுட்டு சைடில் வந்து மில்க் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குயிக்காக வந்து நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அசெம்பிள் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இந்த ரஸ்மலாய்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு, இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மலாய் மில்க் இருக்கு இல்லையா, மேங்கோ இன்ஃப்யூஸ்ட் மில்க். ஸோ அந்த மேங்கோ இன்ஃப்யூஸ்ட் மில்க்கை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லாவே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விட்டுடுங்க. அப்போ அந்த மில்கெல்லாம் நல்லா அந்த ப்ரெட்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் அந்த ப்ரெட் வந்து நல்லாவே வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் மில்கை. ஸோ நம்மளுக்கு ரஸ்மலாய் வந்து ஒரிஜினல் ரஸ்மலாய் எப்படி இருக்கும், அதே டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோட இன்ஃப்யூஷன் மட்டும்தான். அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த மேங்கோ சீசனில் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு மேங்கோ ரஸ்மலாய் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய மேங்கோ ரெசிபீஸ், நிறைய டெசர்ட் ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நான் இந்த ரஸ்மலாய் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் கட் பண்ணி. எவ்வளோ ஜூஸி அண்ட் யம்மியாக இருக்குன்றது பாருங்கள். கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக வந்து உங்களுக்கு கட் ஆகும். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து அப்படியே ஸ்பூனை வச்ச உடனே வந்து உள்ளே போகுது, அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரஸ்மலாய். கட் ஆகும்போது ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். பாருங்கள், வாவ் எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ க்ளீனாக வந்து உங்களுக்கு தெரியுது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெசர்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.